எங்களை சுற்றி இப்போ இந்த கடை நான் 5 கடை இருக்குது. இப்போ 5 கடை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா மசூதி இருக்குது. மசூதி பார்த்தா கோயில் இருக்குது. கோயில் பார்த்தா மன்றம் இருக்குது. அந்த மன்றத்துக்கு என்ன ஏது எதுவும் தெரியாது. அதுக்கு வர மாதிரியே கிடையாது. மன்றன்றது வர மாதிரியே கிடையாது. அதை இடிப்பீங்களா? இடிப்பாங்களா? அந்த மன்றத்தை இடிப்பாங்களா? அப்போ எங்கள் வாழ்வாதாரத்தில் நீங்கள் இடிப்பீங்களா? மன்றத்தை இடிப்பாங்களா? இடிக்காது என்ன பண்ணுவாங்க? அப்போ கோயிலை இடிப்பீங்களா? அப்போ அந்த இது மசூதியை இடிப்பீங்களா? எங்களுக்கு இன்னும் வாழ்வாதாரம் இருக்குது. அப்போ எங்களை இச்சு ஏன் வெளியே தத்துறீங்க? நாங்கள் யார்? உங்களுக்கு தானே எல்லாமே செஞ்சுன்னு இருக்கோம். வரி கட்டுறோம், எல்லாம் கட்டுறோம். மொத்தம் உழைப்பு உங்களுக்கு தான் இருக்குது. ஒயின் ஷாப்பில் போய் சருகு வாங்கினா கூட அவ்வளோ காசு. அந்த காசு நான் குத்து தானே வரும். அது யார் நடத்துறது? எல்லாமே கவர்மெண்ட் தானே நடத்துது. எல்லாமே நாங்கள் தானே பண்ணுறோம். அப்போ எங்களுக்கு ஏன் அந்த உரிமை எதுவுமே? அண்ணா நான் போட மாட்டேனே. நான் சத்தியமாக யாரும் போட மாட்டாங்க ஓட்டு. உள்ள வந்தாச்சு அப்புறம் அசிங்கமாக தான் கேட்பாங்க. எங்கள் ஓட்டு எல்லாமே விஜய் தான் போடுவாங்க. அவ்வளோதான். தமிழக வெற்றியே தான் ஓட்டு. இனிமேல் திமுக ஓட்டே கிடையாது. இங்கே பாருங்கண்ணா, ஓட்டே இல்லை இதுக்கு அப்புறமேட்டு.